திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 627, அதிகாரம் இடுக்கண் அழியாமை. 1880ஆம் ஆண்டில் அமெரிக்காவில் ஆர்தர் கேட் தம்பதியருக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அக்குழந்தைக்கு 1.5 வயதான போது திடீரென்று ஒரு நோய் தாக்கியது. அதன் காரணமாக அக்குழந்தையின் பார்வையும் கேட்கும் திறனும் பறிபோனது. அதை கண்டு பெற்றோர் இருவரும் மிகுந்த மனவேதனை அடைந்தனர். குழந்தையை எப்படி வளர்த்தெடுப்பது என்று புரியாமல் திகைத்தனர். இருப்பினும் குழந்தைக்கு கல்வி கற்பிக்க பலரது உதவியை நாடினர். யாரும் முன்வரவில்லை. அச்சமயத்தில் ஆனி சுலிவன் என்னும் பெண் ஆசிரியர் ஒருவர் அக்குழந்தைக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க துணிந்தார். குழந்தையின் ஒரு கையில் பொம்மையை வைத்து மறுகையில் பொம்மை என ஆங்கிலத்தில் எழுதி காட்டினார். ஆனால் குழந்தையால் தன் கையில் இருக்கும் பொருளுக்கான வார்த்தைதான் மறுகையில் எழுதுகிறோம் என்பது புரியவில்லை. ஒரு நாள் ஒரு கையில் மீது குளிர்ந்த நீரை திறந்து விட்டுவிட்டு மறுகையில் வாட்டர் என ஆங்கிலத்தில் எழுதிய போதுதான் அக்குழந்தைக்கு பளிச்சென அதன் பொருள் புரிந்தது. அதன் பிறகு அசுர வேகத்தில் கல்வி கற்று வளர்ந்தார் அந்த குழந்தை. இவளால் என்ன செய்ய முடியும் என பரிதாபமாக பார்க்கப்பட்ட பெண் உலகிலேயே கேட்கும் திறனும் பார்வை திறனும் இல்லாமல் பல்கலைக்கழக பட்டம் பெற்ற முதல் பெண்மணி என்னும் பெருமையை பெற்று உலகையே பிரமிக்க வைத்தார். அமெரிக்காவின் பாராளுமன்ற உறுப்பினரானார். மிகச்சிறந்த பேச்சாளராகவும் அசத்தலான எழுத்தாளராகவும் பரிமளித்தார். 12 நூல்கள், பல 100 கட்டுரைகள் என அவருடைய எழுத்து பணி பிரமிப்பூட்டியது. அமெரிக்க அரசு அவருடைய உருவம் பதித்த சிறப்பு நாணயம் வெளியிடும் அளவுக்கு பெருமையடைந்த அந்த பெண்மணிதான் ஹெலன் கெல்லர். நம் உடலில் இருக்கும் குறையை பார்த்து முடங்கிவிடாமல் நம்முள் இருக்கும் திறமையை உயர்த்தி விடாமுயற்சியோடு வீறு கொண்டு எழுந்தால் அது வெற்றி வீதியில் வீறு நடை போடச் செய்யும். உடல்தான் நமது மனதை தூக்கிச் சுமக்கிறது என நினைக்காமல் மனம்தான் அதன் விருப்பத்திற்கு உடலை அழைத்துச் செல்கிறது என நம்பும் உறுதியான மனமே அனைத்து சாதனைகளுக்கும் ஆதாரம். துன்பம் உடலுக்கு இயல்பானதே என்பதை உணர்ந்த அறிவுடையோர் தம் மீது வந்த துன்பத்தை ஒரு துன்பமாகவே கருத மாட்டார்கள் என்பதை இலக்கம் உடம்பு இடும்பைக்கென்று கலக்கத்தை கையாரா கொள்ளாதாம் மேல் என்கிறார் நம் தெய்வ புலவர் திருவள்ளுவர். உடல் துன்பம் கண்டு வருந்துபவர் கீழோர், மனத்திடத்தால் உயர்பவரே மேலோர்.